அஸ்ஸலாமு அலைக்கும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரைடே லன்ச் ரொட்டீன். நேற்று நான்வெஜ் எதுவும் வாங்கலை, மஷ்ரூம் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். மஷ்ரூமில் கல்லுப்பும் தண்ணியும் சேர்த்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க, அப்போ க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்புறம் 6 பெரிய வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் 4 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு பாஸ்மதி அரிசியும் ஊற வச்சுட்டு க்ளீன் பண்ண காளானையுமே இன்னொரு பக்கம் 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சம் மீல் மேக்கரையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு இப்போ மஷ்ரூம் புலாவ் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் தாராளமாக நெய், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், 4 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்து அந்த ஆயிலையே நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி அப்படிங்கிற ரேஷியோவில் தண்ணி சேர்த்துட்டு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸும் சேர்த்துட்டு கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா தூவி லிட்டை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு சைடு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் 3 சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துட்டு அது கூடவே கரம் மசாலா, ஒரு 4 தக்காளியை பியூரியாக எடுத்து அதையும் சேர்த்துட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஊற வச்சுருந்த மீல் மேக்கரையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்புமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸுக்கு குக் பண்ணி எடுத்திங்கன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவி ரெடி. இன்னொரு சைடு மஷ்ரூமுக்குமே மசாலா போட்டுட்டு கொஞ்சம் 65க்கு எடுத்து வச்சுருந்தேன், அதையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அன்னைக்கு மெனு பார்த்துட்டிங்கன்னா நல்ல மைல்டான மஷ்ரூம் புலாவ், அது கூடவே காரசாரமான மஷ்ரூம் 65 அண்ட் ஆல்சோ மீல் மேக்கர், கொஞ்சம் கர்ட் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு.